நீதிபதி வந்து சிறையில வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி கொடுக்கணும். அவங்கள வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத வந்து சரியா வந்து பின்பற்றினாங்களாண்ணே? மருத்துவ உதவிகள் வந்து கிடைச்சதா? அதுல மருத்துவ உதவி வந்து அவங்களுக்கு இரவுல வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு ரிமாண்டுக்கு வந்து 10:30 மணிக்கு வந்து மத்திய சிறை திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு போறாங்க. அப்ப நாங்க கூட போறோம். இரவு போறோம். போம்போது எங்கள வந்து பார்க்காதீங்க, பார்க்கக்கூடாதுன்னு அனுப்புறாங்க. நாங்க வந்து அவருக்கு மாற்று உடை கூட குடுக்க முடியாம இருக்குங்க. மாற்று உடை வந்து அவங்க அக்காவும், அவங்க மனைவியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. குடுக்கறதுக்கு அனுமதி குடுங்கன்னு கேட்ட பிறகு, மாற்று உடை வந்து 2 கைலி, 2 டீ ஷர்ட் குடுக்குறோம். சோப்பு குடுக்குறோம். இத எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கைலி இது ஒரு கொடுமை பாருங்க. ஒரு கைலி, ஒரு டீ ஷர்ட் மட்டும் தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் மறுநாள் பார்க்கும்போது கண்ணன்ட்ட கேட்குறேன். மனு போட்டு பார்க்கும்போது, உங்களுக்கு 2 கைலி 2 டீ ஷர்ட் குடுத்தோமே வந்துச்சான்னு கேட்டேன். இல்லண்ணே குடுக்கலண்ணே அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த ஒரு கைலியும் ஒரு டீ ஷர்ட்டும் இல்ல. குடுக்கல. என்னாச்சுன்னு தெரியல. அதன் பிறகு வந்து அவரை வந்து இரவு வந்து உள்ள சிறைக்கு கொண்டு போறாங்க. சிறை கண்காணிப்பாளர் வந்து அவங்க பார்க்குறாங்க. காயத்தெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இவ்வளவு காயம் கையில கால்ல எல்லாம் இவ்வளவு காயம் இருக்கு. முதுகுல காயம் இருக்கு. இதை எப்படி நான் வந்து எடுத்துக்கிற முடியும்? ஆய்வாளரை வர சொல்லுங்க. ஏன்னா நாங்க கடந்துடுறோம். நாங்க போயிடுறோம். இது எங்களை போன்னு சொல்லி எங்களை போக சொல்லிடுறாங்க. ஏன்னா வாகனம் நிப்பாட்டுறதுக்கும் திருச்சி மத்திய சிறைக்கும் இடையில நீண்ட தூரம் இருக்குது. அப்போ நாங்கள் பக்கத்தில் நெருங்கி வரும்போது எங்களை பார்க்க விடாமல் எங்களை போங்கன்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் துணிமணியெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துடுறோம். சரி இவங்க உள்ளே கொண்டு போகிறாங்களா அப்படின்ட்டு. உள்ளே போன உடனே ஒரு 15 நிமிடம் சிறை கண்காணிப்பாளருக்கும் ஆய்வாளருக்கும் உரையாடல் நடந்திருக்கு. ஃபோனில் அலைபேசியில். இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவ்வளோ காயங்களோட வந்து நீங்கள் எப்படி ரிமாண்ட் பண்ண எப்படி நான் எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி, இல்லை இது வந்து மேலிடத்துலேருந்து ரொம்ப ப்ரெஷர், இது வந்து நீங்கள் எடுத்து ஆகணும்னு அப்படிலாம் எடுக்க முடியாது. நாளைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன், எனக்கு நாளைக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதன் பிறகு ஆழ்வார் அம்மா வந்து வராங்க, ஜீப்பில் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் 2 பேரையும் மறுபடியும் அவங்க வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போய் ஒரு அரசு மருத்துவமனையில் வச்சு அவங்களுக்கு மருத்துவ உதவியெல்லாம் பண்ணி, காலையும் மருத்துவ உதவி அவங்களுக்கு பண்ணி, மதியத்துக்கு மேலே மருத்துவ உதவி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொல்கிறாரு கண்ணன். இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, கையில எல்லாம் மருந்துலாம் தடவுனாங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் முடித்த பிறகு மாலை 3 மணிக்கு மேலே தான் இவங்களை இங்கே கூட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டு வந்து இவருக்கு வந்து காயங்கள்லாம் ஆறிடுச்சுன்னு சொல்லி அந்த மறுபடியும் சிறை கண்காணிப்பட்ட சூப்பரன்ட்டு சொல்லி அதன் பிறகு தான் அவங்கள வந்து சிறைக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. அதன் பிறகு இதில் இன்னொரு பேஜ் என்னென்னா, நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து கோர்ட் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரை வந்து சிறையில் என்ன அவருக்கு வந்து காவல் நிலையத்தில் என்ன நடந்துச்சு, கொடுமை நடந்துச்சுங்கிறத ரிப்போர்ட் மாதிரி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அந்நேரமே போகும்போது அவரை பார்க்க அனுமதிக்கல. ஏன்னா இதான் காரணம், எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அங்கே இல்லை அவங்க. மறுநாள் அவர் போகிறாரு. மறுநாள் போகும்போது பார்த்தீங்கன்னா 12 மணி 12:30க்கு இவர் போகிறாரு, உள்ளே போகிறாரு. ஆனால் ஏன்னா அவங்க காலையில் வந்து உங்களுக்கு வந்து 10 to 2 மணி வரைக்கும் சிவிலியன்ஸ் பார்க்கலாம், பார்வையாளர்களை பார்க்கலாம். 4 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் வழக்கறிஞர்கள் பார்க்கலாம். அப்போ வழக்கறிஞர் மனு போட்டு அவர் 4:15 மணிக்கு அவர் போறாரு. வழக்கறிஞர் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் போறாங்க. ஆனால் அங்க இவங்களை வந்து 2 மணிக்கே வந்து எக்ஸ்டன். ஏன்னா வந்து காவலுக்கு வந்து நீதிபதி அம்மா என்ன சொல்றாங்க, எண் 1ல் உள்ள நீதிபதி, நீதித்துறை நீதிமன்றம் 1ல் உள்ள நீதிபதி அம்மா 4 நாள் தான் காவல்னு சொல்லி எடுக்கிறாங்க. 13ஆம் தேதி காவலுக்கு கொண்டு போகிறாங்க. 13, 14, 15, 16, 16ஆம் தேதி வரைக்கும் அவர் நீதிமன்ற காவல்னு சொல்லி தான் ஒப்படைக்கிறாங்க. அப்போ அந்த ரிமாண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிசியில் வராங்க, வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது இவரை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. யாரை? இவர் கண்ணன் திருப்பதி, இவர் கூட ஒரு 10, 15 கைதிகள் எல்லாம் அந்த பிசி நடக்கக்கூடிய இடத்துக்கு, வீடியோ கான்ஃபரன்சிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் 4:15 மணிக்கு வராரு. ஆனால் இவங்க 2 மணி 2:45 அங்கே போயிடுறாங்க. எங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் உள்ள ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு போயிடுறாங்க. 5:30 மணிக்கு மேலே வராங்க. ஆனால் அன்னைக்குமே இவரால் நியமிக்கப்பட்ட நீதிபதி சந்திக்க முடியாதனால அவர் என்ன பண்ணுறாரு, அறிக்கை இவர் வந்து முறையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, இல்லை முறையாக நாங்கள் சந்திக்க முடியலை அப்படின்னு சொல்லி லெட்ரு கொடுத்துட்டார். இப்போ எங்களுக்கு என்னென்னா மறுபடியும் நாங்கள் அதை கேட்டு மறுபடியும் ஒரு மனு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இவங்க இப்போ பார்க்கலையே, இவங்க வீடியோ கான்ஃபரன்சிங்கில் போய் உட்கார வச்சுட்டீங்க. வழக்கறிஞர் சந்திச்சா தானே வழக்கறிஞர்கிட்ட எனக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த துன்புறுத்தல் இருக்குது, சித்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்க முடியும். நீங்கள் அவரை பார்க்குறதுக்கே அனுமதிக்காமல் இவங்க விசியில் போய் உட்கார வச்சுட்டு 5:30 மணிக்கு அனுப்பி விட்ருக்காங்க இவங்களை வெளியில். ஆனால் அவர் வழக்கறிஞர் 4 மணிலேருந்து 4:45, 5 மணி வரைக்கும் இருந்துட்டு அவர் வந்து கண்ணன் வந்து பார்க்காமல வரல அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டார். அதன் பிறகு இதெல்லாம் மறுபடியும் வழக்கறிஞர் நாங்கள் சொல்கிறோம், ஐயா நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்க போகும்போது வந்து அவங்க பிசிக்கு கூட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்க பார்க்க விரும்ப முடியாமல் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு, நீங்கள் மறுபடியும் இவங்களை சந்திக்க போங்கன்னு சொல்லிட்டு வந்தோம்.
இது அது அந்த ப்ராசஸை மறுபடியும் நாங்கள் தொடர வேண்டியிருக்கு. அது அவர் மறுபடியும் அந்த வழக்கறிஞரை மறுபடியும் சந்தித்து மறுபடியும் வந்து அவரை வந்து பார்க்க போங்க, நீங்கள் வந்து அவர்கிட்ட ஏற்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி ஒரு ரிப்போர்ட்டாக போடுங்கன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நாங்கள் தான் ஒரு உத்தரவு வாங்கி வச்சுருக்கோம், அவரை கண்டிப்பாக வந்து சந்தித்து அவர்கிட்ட உள்ள இதெல்லாம் ஒரு அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு.